உருசாகி உருவமாகி உருவாகி தானாக தண்ணீருக்குள்ளே பாய்ந்து விட்டது. நான் சொல்லுவது அம்புலி மாமா கதை அல்ல, இது அல் குர்ஆனிலே இருக்கிற செய்தி. இளைய தலைமுறை இது எப்படியாவது மறுக்க முடியுமா? நல்லடியார்கள் வாழுகிற இடங்கள் இது. குர்ஆனுடைய இந்த பாடம் என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? ஒரே ஒரு செய்தி, வலிமார்கள் வாழும் இடத்தில் செத்து போனவனுக்கு கூட ஹயாத்து வந்துவிடும். இறந்து போன மீனுக்கு ஹயாத்து வருகிறது. எனவே நல்லடியார்கள் வாழுகிற இடங்களில் மவுத் அல்ல ஹயாத்து இருக்கும் என்பது அர்த்தம். நான் சொல்லுவது குர்ஆனிலே இருந்தே சில பல ஆதாரங்கள். இதையெல்லாம் நம்புவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். அறிவியல் தலைமுறை அற்புதங்களை மறுதளிக்கிறது, வருத்தமானது. குர்ஆனிலே இருக்கிறது. வெகு தூரத்திலே இருக்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார். அவரை விட வெகு தூரத்திலே இருக்கிற எகிப்திலே இருக்கிற மிஸ்ர் தேசத்திலே இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் போட்டிருந்த சட்டையை கழற்றி கொடுக்கிறார். எங்க அத்தாவோட மூஞ்சில கொண்டு போய் இந்த சட்டையை வைங்க, தானா பார்வை வந்துடும், பார்வை வந்துடும். அந்த யூசுப் போட்டிருந்த, யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் வியர்வையோடு இருந்த அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு அந்த சகோதரர்கள் குழு வருகிறது அல்லவா, வந்து முகத்திலே போடவில்லை. வருகிற போதே, அவர்கள் வழியில இருக்கிற போதே, பல நூறு மைல் தொலைவுகளுக்கு அப்பால் இருக்கிற யாக்கூப் சொல்லுகிறார் அலைஹிஸ்ஸலாம், இன்னி லஅஜிது ரீஹ யூசுஃப லௌலா அன் துஃபன்னிதூன், எனக்கு யூசுஃபோட வாசம் அடிக்குதுங்கறாங்க. எனக்கு யூசுஃபோட வாசம் அடிக்குது. யூசுப் வரல, சரி யூசுப் அடித்திருந்த சட்டையாவது வரணும், வரல. அதெல்லாம் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது. வந்தவுடனே ஃபலம்மா அல்காஹு அலா வஜ்ஹிஹி ஃபர்தத பஸீரா வஅதூனி பிஅஹ்லிக்கும் அஜ்மஈன், கொண்டு வந்து மூஞ்சியில போட்ட உடனே சுத்தமாக தெரியாமல் இருந்த ரெண்டு கண்களும் பார்வை வந்து விடுகிறது. நான் இளைய தலைமுறையை கேட்கிறேன், இதுவெல்லாம் குர்ஆன் சொல்லுகிற செய்தி. இந்த அற்புதங்களை இல்லை என்று நம்மாலே மறுக்க முடியுமா? ஒருவர் போட்டிருக்கிற அவரின் வியர்வை கலந்த சட்டை எங்கோ தொலை தூரத்தில் இருக்கிற ஒருவருக்கு பார்வை தர முடியும் என்றால் இதுதான் நல்லடியார்கள், இதுதான் சாலிகீன்கள். அவர்களிடத்தில் எப்போதும் அல்லாஹ்வினுடைய அருள் இருக்கும். அந்த துஆக்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நாம் அவர்களுடைய தோழமையில இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இப்போதெல்லாம் இணையதளங்களில் பார்த்தாலும் சமூக வலைத்தளங்களில் பார்த்தாலும் வலிமார்களை யாராவது பாராட்டினால், போற்றினால், புகழ்ந்து பேசினால் உடனே சொல்லுகிறார்கள், அறிவை அடகு வைத்து விட்ட அவுலியா பக்தர்கள். நம்மளுக்கெல்லாம் பேர், அருமையான பேர். என்ன பேருங்க? அறிவை அடகு வைத்து விட்ட அவுலியா பக்தர்கள். உண்மை என்ன தெரியுமா? உன் அறிவு முடிகிற இடத்தில் தான் ஆன்மீகமே பிறக்கிறது. வகி என்பது எப்போது வந்தது? வகி எதற்காக வந்தது? அறிவு முடியும் இடத்தில் வகி பிறக்கிறது. அறிவு முடிகிற இடத்தில் தான் ஆன்மீகம் பிறக்கிறது. இவன் நமக்கு என்ன பேர் சொல்லுகிறான் தெரியுமா? அறிவை அடகு வைத்த அவுலியா பக்தர்கள். உண்மையில் சொல்லுகிறோம், அறிவு முடிகிற இடத்தில் தான் ஆன்மீகம் தொடங்குவதால் நாங்கள் அறிவை விடவும் ஆன்மீக வலியுல்லாக்களை நம்புபவர்கள் என்று சொல்லுவதில் எந்த விதமான குறையோ அல்லது தடைகளோ இல்லை. ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்கள் கவனத்திற்கு தருகிறேன். கியாமத் நாளினுடைய அடையாளங்களில், அப்போது வாழும் தீயவர்களுக்கான அடையாளங்களில் ஒன்று என்ன? உங்களுக்கெல்லாம் தெரியும், பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். முன்னால் வாழ்ந்து முடித்த நல்லடியார்களை திட்டுவார்கள், முன்னால் வாழ்ந்து முடித்த பெரியவர்களை திட்டுவார்கள். லஅனு ஆகிரி ஹாதிகில் உம்மத்தி அவ்வலஹா, இதே உம்மத்தின் கடைசியில் வருபவர்கள் இந்த உம்மத்தில் முன்னாலே வந்தவர்களை திட்டுவார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திய ஒரு காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் வளரும் அறிவியல் உலகத்திலேயும் அல்லாஹ்வினுடைய அருட்செய்திகளை நம்பி வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. நல்லோர்கள் நாதாக்களினுடைய தொடர்பை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.